பார்வையும் பாதையும். ஒரு ஊரில் ஒரு குருவும் அவரது சீடனும் காடு வழியாக பயணம் செய்து கொண்டிருந்தனர். அப்போது சீடன் ஒரு பெரிய பாறையை காட்டி, "குருவே, இந்த பாறை மிகவும் கனமானதல்லவா?" என்று கேட்டான். அதற்கு குரு சிரித்துக்கொண்டே, "நீ அதை தூக்கும் வரை அது கனமானதுதான். நீ அதை தொடாதவரை அதற்கு எடையுமில்லை, உனக்கு வலியுமில்லை" என்றார். சீடனுக்கு புரியவில்லை. குரு விளக்கினார். வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் கவலைகளும் கடந்த கால கசப்புகளும் இந்த பாறையை போன்றவைதான். அவற்றை நம் மனதிற்குள் சுமந்து கொண்டிருக்கும் வரைதான் அவை சுமையாகவும் வலியாகவும் இருக்கும். இது என்னுடையது என்று நீ எப்போது பற்றிக்கொள்கிறாயோ அப்போதே அதன் பாரம் உன்னை அழுத்தத் தொடங்கும். ஆனால் அந்த பாறையை பாறையாக மட்டுமே பார்த்துவிட்டு கடந்து சென்றால் உன் பயணம் லேசாகும். இந்த கதையின் நீதி: நமது கவலைகள் அனைத்தும் நாம் எதை எவ்வளவு தூரம் இறுக்கமாக பிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பொறுத்தே அமைகின்றன. விடுதலை என்பது வெளியே இல்லை, நம் மனதின் பற்றற்ற நிலையில்தான் உள்ளது.